ஆனா வந்து வண்டி கொஞ்சம் பழசான மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி வாங்குறதுக்கும் நம்ம வந்து கம்மியா வண்டி எடுத்துட்டு போய் நம்ம இங்க செலவு பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் அக்சசரிஸா இருக்கட்டும், மற்ற சிங்கர் ஒர்க் ஆகட்டும், பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தா இங்கேயும் நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சரி அப்போ நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, மொத்தமாக ஒரே இடத்துல பார்த்துறாங்களே. நமக்கு வீட்டில் நம்ம ஃப்ரெண்டுங்க பசங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, வணக்கம், நான் இந்த மாதிரி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஓரியூர்லேருந்து வரேன். நம்ம வண்டி டவேரா டீ போர்டு 2017 மாடலு. நம்ம வண்டியை வந்து ஒரு 5 வருஷத்து வண்டி தான், ஆனால் வந்து வண்டி கொஞ்சம் பழசான மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம வண்டியை வந்து திரும்ப புதுசாக்கலாம், ஸ்டோரூம் கண்டிஷனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறப்போ எங்கே விடலாம் அப்படிங்கிறப்போ நான் இன்ஸ்டாகிராமில் நிறையா வீடியோ பார்க்கும்போது ஏசியன் நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னாப்புல. அதோட நான் அந்த ஏசியனை வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இங்கே வந்து பார்த்தோன்னே வண்டியெல்லாம் நிறையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பிடிச்சிருந்துச்சு. சரி விட்டு பார்ப்போமே அப்படின்னு ஏசியில் கொண்டாந்து விட்டேன். ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விட நிறையா பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியை கொண்டாந்து இங்கே விடுறோமே, இவ்வளோ தூரத்தில் விடுறோமே, நம்ம வண்டி எப்படி நம்ம வந்து பார்க்குறது, நம்ம நினச்ச நேரத்துக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து நான் ஊர்லேருந்து வந்து இங்கே பார்க்குறது அது வந்து நடக்காது. அப்படிங்கிற போதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ எடுத்து உங்கள் வண்டி இந்த வேலை நடக்குது இன்னைக்கு, இதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு வந்து தெளிவு கொடுத்தாங்க. அது வந்து பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் அக்சசரிஸாக இருக்கட்டும், மற்ற சிங்கர் ஒர்க் ஆகட்டும், பெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாக நீட்டாக நான் வந்து இடையில என்னதான் அவங்க வீடியோ அனுப்பலாம், நான் இடையில வந்து பார்த்தாலுமே அவங்க வந்து ஏதாவது கரெக்ஷன் இருக்குங்களா, இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து நீட்டாக அது வந்து ஓகே ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுத்துறேன். நான் ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோ பார்க்கலைன்னா கூட என்ன வீடியோ பார்க்கலையாங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த பொருள் மாற்ற போகிறேன், உங்களுக்கு மாற்றவா, உங்களுக்கு அவங்ககிட்ட அப்ரூவல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. பட்ஜெட் இவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே, பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். இல்லை, நினச்சதை விட நான் ஒரு எஸ்டிமேட் போட்டுருக்கேன், அதோட கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு எனக்கு ஓகேவான அளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வண்டி வந்து மற்ற வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ, இப்போ நம்ம வண்டிக்கு வந்து இன்ஜின் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க் ஆகட்டும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் ஆகட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு டவேரா நான் என்னோட ஊர் பக்கம் வேலை பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடமா எடுத்துட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற சரி அப்போ நீங்களே பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல, மொத்தமாக ஒரே இடத்துல பார்த்துறாங்களே, நமக்கு வீடியோ அனுப்பிச்சுறாங்க, வண்டி ஒரே இடத்துல நிற்கிது, ரொம்ப லாங்காக இல்லாமல் சரி ஷார்ட் டைமில் முடிச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இங்கேயே விட்டேன். நான் நினச்சபடி எனக்கு மனசு கொஞ்சம் நிறைவடைகிற மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க. இதான் நம்ம ஃப்ரெண்டுங்க பசங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, பரவாயில்லையடா இந்த அளவுக்கு சொல்கிற பண்ணுறியே, அப்போ புதுசாக நம்ம வண்டி போய் நம்ம ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து எடுத்துட்டோம், அப்போனா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு அடிமட்டமான வண்டியை எடுத்து கொண்டே இங்கே விட்டால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி வாங்குறதுக்கும் நம்ம வந்து கம்மியாக வண்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே செலவு பண்ணி அதுவும் புது வண்டி ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. நம்ம டிராவல்ஸ் வச்சுருக்கனால நிறையா வண்டியை வச்சுருக்கோம். அதனால புது வண்டியாக நம்ம எடுத்து அதில் எதிர்பார்க்குறத விட பழைய வண்டிகளையே இவங்க புது வண்டி மாதிரி ஆக்கி தராங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் நன்றி. வணக்கம்.